ஃபஸ்ட் டைமாக அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் சேர்ந்த மாதிரி வந்து சினிமாவுக்கு போகிறோம். 4 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால் அம்மா வீட்டுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வர்றதே பெரிய விஷயம். இந்த வாட்டி அது நடந்துச்சு. அறுவடை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அப்பா அம்மாவும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சரி, நம்ம அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம வெளியில் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். எப்போவுமே மன்னார்குடியில் லா சினிமாஸ் தான் போவோம். அங்கே நாங்கள் நினச்ச படம் ஓடல, குஷி ஓடிட்டு இருந்தது. அதனால் திருத்துறைப்பூண்டி விஜிலாவுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே சக்தி திருமகன் படம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒட்டுக்காக வந்திருக்கோம். என்னென்ன வாடுபடுத்த போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியும். விஜய் ஆண்டனி படம் அப்படின்னாலே எப்போவுமே ஓரளவு நல்லாயிருக்கும். ரொம்ப மொக்கையாக இருக்காது. அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் வந்தோம். படமும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஷோ டைம் முடிஞ்சு சாப்பிட போகவே டைம் ஆகிடுச்சு. பிரியாணிலாம் காலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிந்தி பிரியாணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரியாணின்னு பேர் எழுதி கொடுத்தாலே நம்மளாம் சாப்பிட்ருவோம்ல. சரி, ஓகே, நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். பிரியாணி டேஸ்ட்டை தாண்டி நாங்கள் எல்லோரும் ஒன்றா இந்த மாதிரி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.